மக்கள் பிரச்சனையை வந்து வெளியிட்டதுனால 3 சேனலை வந்து நீக்கியிருக்காங்க அரசு கேபிள். அதை வந்து எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையா இல்லையா சார்? அது உண்மையிலே என்னுடைய நிலைப்பாடு என்னன்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 சேனல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழக அரசு கேபிள்லேருந்து அதை எடுத்திருக்கிறாங்க. அது வந்து என்னன்னா, அது கண்டிப்பாக இது போன்ற இதில் வந்து நம்ம கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. எந்தவித எதிர்மறை கருத்துக்கள் வந்தாலும் சரி, அதுக்கு உண்டான கருத்தியல் ரீதியான ஒரு பதிலே இருக்குமே தவிர, இது போன்ற விஷயங்களை பத்திரிகையாளர்களோ செய்தியாளர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடாது. அது நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்ல விட்டுருக்கு, அது போன்ற விஷயம் ஒரு பெரிய நம்ம மேலே ஒரு அவப்பேர் உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அது விஷயம் அந்த நான் அதை தவறு தான் சொல்கிறேன். நான் நீடிக்கைங்கிறது நாங்கள் வெளியே போகல, அவ்வளோதான். நாங்கள் வந்து திமுக தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் இருந்திருக்கிறோம். வருகின்ற 27 பொறுத்தவரைக்கும் பொதுக்குழு கூடும்போது அதனுடைய முடிவை எங்களுடைய தலைவர் அறிவிப்பார். திமுக வந்து மதிமுக இந்தியா கூட்டணியில் எல்லா கட்சியும் வந்து ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி இப்போ அமைச்சரவையில் சேர்ந்துட்டாங்க. இப்போ அமைச்சரவையில் சேர்றதுக்காண்டி தான் இப்போ மதிமுக வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்கள் எங்களோட இது பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சியுடைய உறுப்பினர் தன் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் உறுப்பினராகி அந்த சின்னத்தில் போட்டி போட்டு துரதிருஷ்டவசம் சொன்னால் அதுதான் எங்களுடைய மனவேதனைன்னு சொன்னால் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. நாங்கள் திமுக கூட்டில் இருந்தது தவறு அதெல்லாம் நான் சொல்லணுங்க. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் என்ன, அது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. நீங்கள் சமூக நீதி சமத்துவம் பேசுகிறோம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணி இன்னொரு கட்சியில் சேர்ந்தா அது ஒரு துரதிருஷ்டம்னு சொன்னது. இதில் வந்து இது இப்போ என்னென்னா, இதை வந்து ஒரு வேறு மாதிரி நரேட்டிவ்ஸ் கொடுத்து இதுக்கு வந்து நாங்கள் ஏதோ அது ஒரு சித்தரிப்பு கொடுத்து கொச்சைப்படுத்துறதுக்கு சில பேர் முயல்றாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. சார், ஒரு உள்ளாட்சி தேர்தல் வந்து தாவேக்காவோட இணைய வாய்ப்பு இருக்கா சார்? நீங்கள் எதுவும் சொல்லலையே, உங்களுக்கு இந்த வருகின்ற 27 பொதுக்குழு கூடும் பொழுது பல விஷயங்கள், நீங்கள் மேகதாதனை பிரச்சனையாக இருக்குது, இல்லை மும்மொழி கொள்கை பிரச்சனையாக இருக்குது, இந்த தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பு, இதெல்லாம் வச்சு கட்சிகளில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்க விவாதம் செய்வாங்க. கண்டிப்பாக அதில் பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இப்போது இங்கே கட்சிக்காரங்க நிர்வாகிகள் தொண்டர்களுடைய ஒரு மனவேதனை கடந்த பல வருடங்கள் இருக்குது. அதை பற்றியும் விவாதிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க இருக்கணுமா நீடிக்கணுமா இல்லை வேறு ஏதாவது அது மாற்று கருத்து இருக்குது, அது இன்றைக்கி கட்சி தலைமை தான் முடிவெடுக்கும். தொடர்ச்சியாக மின்வெட்டு போன்ற இடங்களில் இப்போ மக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? தவைக்க அதாவது மின்வெட்டுங்கிறது பொறுத்த வரைக்கும் அது ஒரு கண்டிப்பாக வந்து தமிழக அரசு அதை துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரச்சனை எங்கன்னு பார்க்கணும். ஒன்று, மின் உற்பத்தியில் ஏதாவது குறைபாடா, இல்லை அல்லது பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு குறைபாடுகளா, இந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் எங்கே பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குண்டான அந்த நடவடிக்கையை தமிழக அரசு உடனடியாக எடுக்க வேண்டும். ஏன்னா இது உங்களுக்கே தெரியும், சம்மர். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த குறிப்பாக வந்து என்னென்னா இரவு நேரங்களில் அந்த மின்வெட்டு ஏற்படுறது மக்களுக்கு வந்து பெரும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறாங்க. அது வந்து அரசாங்கம் இது பண்ணணும். அதே நேரத்தில் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கண்டிப்பாக இது வந்து இது நெடுங்காலமாக இருந்த ஒரு பிரச்சனை. இது கடந்த கால அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, மின்சாரத்துறையில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு அந்த கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான விரிவாக்கமோ அதுக்குண்டான புதுப்பித்தலோ இல்லாமல் இருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15-20 வருஷமாக எந்த மாற்றத்தையும் இது பண்ணாமல் செய்யாமல் இருக்குது. அந்த மின் விநியோகத்தில் இருக்கிற அந்த கட்டமைப்பில் பொறுத்த வரைக்கும் அதுக்குண்டான முதலீடுகளோ அதுக்குண்டான புதுப்பித்தலோ இல்லாதனால இந்த பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே வேளை ஒரு சில இடங்களில் பொறுத்த வரைக்கும் சில நபர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இது பண்ணுற முறை ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட நபர்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிசிடிவிலேயே அதை பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இடத்துல ஆவடியில், சென்னை பக்கத்தில் ஆவடியில் அந்த ஃபியூஸ் போர்டு அதை கழட்டிட்டு போகிறது சரி. அதே மாதிரி பெரம்பூரில் அதே மாதிரி என்ன மின் துண்டிப்பில் சில பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்கள் இதில் அரசியலாக்குற இது வந்து சில இருக்குது. ஆனால் இது பொறுத்த வரைக்கும் பரவலாக நான் பார்க்குறது வந்து மின்சாரத்துறை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 20-25 வருஷம் பல பிரச்சனை இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு மின்சாரத்துறையில் போதிய ஆட்களும் நபர்களும் இல்லை. நீண்ட காலமாக பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆள் தட்டுப்பாடுங்கிறது இருக்குது. அது இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 15,000 பேர் பொறுத்த வரைக்கும் பொறியாளர்கள் பொறுத்த வரைக்கும் நாங்கள் நியமனம் செய்வோம்னு சொல்லிட்டு அவர் அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் தமிழக அரசு மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிற இந்த குறைபாடுகளை விரைவில் நிவர்த்தி பண்ணுங்கிறது எங்களுடைய. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.